திருக்குர்ஆன்ல அல்-பக்ரா சூராவோட 260வது வசனத்துல சிதறி போன 4 பறவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு நொடியில உயிர்ப்பிச்சான் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அதிசயம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. என்னன்னா, என்னுடைய இறைவனே, மௌத்தானவங்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் அப்படின்றதை எனக்கு நேர்ல காட்டு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அல்லாஹ் கேக்குறான், ஏன் நீங்க இதை நம்பலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் நபி அவர்கள் சொல்றாங்க, இல்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய மனசு அமைதி பெறத்துக்காக மட்டும்தான் நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறான். என்னன்னா, இப்ராஹிமே, நீங்க ஒரு 4 பறவைகளை எடுத்துக்கோங்க, அதை உங்க கூடயே வச்சு வளர்த்து பழக்கப்படுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்ன மாதிரியே நபி அவர்களும் அந்த 4 பறவைகளை வளர்க்குறாங்க. எப்படி வளர்க்குறாங்கன்னா, நபி அவர்கள் கூப்பிட்டா உடனே அந்த பறவைகள் பறந்து வர மாதிரி அவங்க வளர்க்குறாங்க. இப்போ அல்லாஹ் அடுத்ததா என்ன சொல்றானா, இப்போ அந்த 4 பறவைகளையும் அறுத்து துண்டு துண்டா வெட்டி அதோட கறி ரக்க எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னபடியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் எல்லாத்தையும் ஒன்னா கலந்துடுறாங்க. அடுத்ததா அல்லாஹ் இந்த மிக்ஸ் பண்ண கறியை 4 பங்கா பிரிச்சு சுத்தி இருக்கிற 4 மலைகள் மேல வைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நபி அவர்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த தலையை மட்டும் கையில வச்சுட்டு மத்த பாகங்கள் எல்லாத்தையும் 4 மலை மேல வச்சிடுறாங்க. இப்போதான் ஒரு கிளைமேக்ஸ் நடக்குது. இப்போ அல்லாஹ் பறவைகளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூப்பிட்ட அடுத்த செகண்டே இந்த மலை மேல சிதறி கிடந்த அந்த கறி துண்டுகள் எல்லாமே காத்துல பறந்து ஒன்னோட ஒன்னு ஜாயிண்ட் ஆகி இவங்க கையில இருந்த அந்த தலையோட டக்குன்னு ஒட்டிக்கிச்சு. 4 பறவைகளும் அவங்க கண் முன்னாடியே உயிரோடு சிறகடிக்க பறந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உள்ளம் அமைதி அடைஞ்சது. ஸோ இதே காட்சி தான் நாளைக்கு நமக்கும் நடக்க போகுது. நம்ம உடல் மண்ணோடு மண்ணாகி அணுவா சிதறி போயிருந்தாலும் எழுந்திரு அப்படின்ற அல்லாஹ் ஒரு முறை அழைத்ததும் அந்த பறவைகளைப் போலவே நாமும் உயிர் பெற்று அவன் முன்னாடி போய் நிற்போம். எல்லாவற்றையும் அளிக்கும் ஆற்றல் கொண்ட அல்லாஹுக்கு நம்ம மீண்டும் படைப்பது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். அந்த மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான நிலையில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு நம்ம துவா செய்யணும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. तू रहीम है, तू करीम है, रहमान है, तू रहीम है।